இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெரும் மூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? நீர்தான் மெசியா என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அற்புதம், அதிசயம், ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவை. நீர்தான் மெசியா என்று சொன்னால் அதை நிரூபித்து காட்ட ஒரு அடையாளத்தை கொடும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தலைமுறையினரை போலதான் நாமும் பல நேரங்களிலே ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் என் முன்பாக வந்து நிற்க வேண்டும், ஒரு அதிசயத்தை எனக்கு நிகழ்த்தி காட்ட வேண்டும், ஒரு சாட்சியம் எனக்கு தேவை என்று நாம் பல நேரங்களிலே கடவுளிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் என்று சொன்னால் கடந்து நிற்பவர், கடவுள் உள்ளுக்குள்ளாகவும் இருப்பவர். ஆம், கடவுள் நமக்குள் இருக்கிறார், இன்னும் நாம் அறிய முடியாதவராகவும் இருக்கின்றார். எல்லாம் கடவுளுக்கு பொருந்தும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கின்றோம். இங்கே நிரூபித்து காட்ட வேண்டிய தேவையே இல்லை. இது ஒரு நம்பிக்கை. நாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தெளிவான புரிதலில் கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம் பாறையின் மீது கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை என்பது மணல் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையாய் இருக்கிறது. எனவேதான் ஆடி போய்விடுகிறது, வீழ்ந்து போய்விடுகிறது. ஒரு சிறிய காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும் நம்முடைய நம்பிக்கை உடைந்து போய்விடுகிறது. யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குறித்து, கண்ணால் காணாமல் நம்புவோர் இன்னும் பெயர் பெற்றவர். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நான் நம்புகிறேன், நீங்கள் விசுவசிக்கின்றீர்கள். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு மேலான பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் உங்களுக்கு அடையாளம் தேவையா? தண்ணீர் திராட்சை ரசமாக மாற வேண்டுமா? இன்னும் சுரூபத்திலிருந்து எண்ணெய் வடிய வேண்டும், இரத்தம் வடிய வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு அப்பத்தின் வடிவிலே வருகிறார்.
இறை வார்த்தையின் வடிவிலே நம்மோடு வந்து ஆண்டவர் பேசுகிறார். சக மனிதர்களின் வழியாக கடவுள் நம்மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்றார். இந்த இயற்கையில் இங்கும் எங்கும் எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறார். நீங்கள் நம்புகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளால் எல்லாம் இயலும். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அந்த கடவுளை நம்ப மறுத்த மக்கள் மத்தியிலே அவரால் வேறு வல்ல செயல்கள் செய்ய இயலாமல் போய்விடுகிறது. நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தால் கடவுள் உங்கள் ஜெபம் கேட்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அடையாளத்தை தேடாதீர்கள். கடவுள் பல அடையாளங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய கண்கள் அதிசயத்தை, அற்புதத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாபெரும் காரியங்களை எல்லாம் செய்து உங்களோடு இருந்து அற்புதமாக, அதிசயமாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் அடையாளத்தை கேட்டு ஆண்டவரை கேலி செய்யக்கூடிய இடத்திலிருந்து அவர் வேறு இடத்திற்கு சென்று விடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடத்தில் அடையாளத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு அதிசயத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவார். ஆம், உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கும் உங்கள் கடவுளை நீங்கள் நம்புங்கள். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். எவ்வேளையிலும் உங்கள் மத்தியிலிருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். இவற்றிற்கு மத்தியிலும் கூட நம்மை கைவிடாமல் கடவுள்தான் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார். எனவே அந்த ஆண்டவரை உணர்ந்து பாருங்கள். அந்த ஆண்டவரின் மீது நம்பிக்கை வையுங்கள். மலை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல விலகி சென்றுவிடும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் மத்தியில் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கும் இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி கேட்டிருப்பவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். எங்களுக்கு அடையாளங்கள் தேவையில்லை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் உணரவும், விசுவசிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ உடைய பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இந்த நாளிலும் குடி நோய்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக. இதோ எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய அன்பும், அமைதி, மகிழ்ச்சியும், சமாதானமும் தங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எங்களுடைய வேண்டுதல்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அறிவீர். உம்முடைய திருவுளத்தின்படி கொடுத்து நீரே எங்களை வழி நடத்துவீராக. இதோ
உத்தரிக்க நிலையில் ஏற்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்றே கிடைக்கும்படியாய் செய்வீராக. இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும், அவருடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்விலே நல்லபடியான மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி பெறும்படியாகவும் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.